ஸோ நிறைய பேர் என்கிட்ட மினி சாஃப்ரன் கிட்டு மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த விட்டமின் சிலேயே வந்து ஃபேஸ் வாஷ்லேயே உங்களுக்கு ஆரஞ்சு இருக்குது, அது கூட சாஃப்ரனோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஹனி இருக்குது, டர்மரிக் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து செஞ்சது தான் இந்த விட்டமின் சி. சாஃப்ரன் கிளென்சிங் மில்க்கு. சிடிஎம் ரொட்டீன்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, வெயிலில் வேர்வையில் அவ்வளோ தூசிக்கு நடுவில் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா டிஷ்யூவில் தொடச்சிங்கன்னா போதும். அதாவது இது சாஃப்ரன் கிளென்சிங் மில்க் ஒரு கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்துகிட்டு 2 minutes மசாஜ் பண்ணிட்டு டிஷ்யூவில் தொடச்சி எடுத்திங்கன்னா இருக்கிற அழுக்கு பூரா வந்துடும். அவ்வளோ தூரம் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அடுத்தது சாஃப்ரன் ஸ்க்ரப்பு. சாஃப்ரன் ஸ்க்ரப்பும் வந்து குங்குமப்பூவை காய வச்சு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பூவோட ஃப்ளேக்ஸு, வால்நட் ஸ்க்ரப், இது ரெண்டும் போட்டு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா, தெரியுதா? ஸோ இது எல்லாமே ஸ்கின் வைட்டனிங்க்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று இது வந்து சாஃப்ரன் க்ரீமு. சாஃப்ரன் க்ரீமும் வந்து உங்களுக்கு பியோர் குங்குமப்பூ ஆயிலில் செஞ்ச க்ரீமு. அதுவுமே நல்ல ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை போடுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு க்ரீமை போட்டுட்டு ஃபோட்டோ எடுங்க. மினுமினுன்னு உங்கள் ஃபேஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோலேயே தெரியும். இது டெய்லி பேசிஸில் ஃபேஸ் சார்ம் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.